கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ப்ரேயர் டைம் குடும்பத்தார் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். புதிதாய் பார்க்குறவங்களை ப்ரேயர் டைம் ஃபேமிலியிலேருந்து வாழ்த்துகிறோம். இன்றைக்கி இந்த அதிகாலையில் ஆண்டவர் பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை தான் சங்கீதம் 136 4வது வசனம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம் தேவ ஜனங்களே, ஆண்டவரை துதிக்கிறது அருமையான விஷயம். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவங்க அநேக நேரம் போராடுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜெபிக்க முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்தை அவங்களால உணர முடியாததுனால தான். அன்னன்னைக்குள்ள பிரச்சனைகளை நினைத்து கவலைப்படுகிறதுனால தான். வாலிபர்களுக்கு அநேக பாவ சோதனைகள், வயது முதிர்ந்தவர்களுக்கும் ஏராளமான உலக போராட்டங்கள். பிள்ளைகளை கவனிக்கணும், வீட்டு விஷயங்கள் உண்டு, பண தேவைகள் உண்டு, வருமானம் தேவையாக இருக்கிறது, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், கெட்டி கொடுக்கணும், வீடை கட்டணும், அஸ்திபாரம் போட்டுட்டு பாதி வேலை முடிக்காமல் இருக்கும், இல்லை பாதி வேலை தொடங்கி நீ பெயிண்டிங் வேலை, பூச்சி வேலை, இப்படி பல விஷயங்கள் பாக்கி இருக்கும், எடுத்த லோனை கட்ட வேண்டியது இருக்கும். ஏராளமான விஷயங்கள் நமக்கு முன்னாடி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழும்புறது போல், எப்படி ஒரு பூ காலையிலே பூக்கிறது போல் தூங்கி முழிந்த பிறகு தூக்கத்தில் எல்லா களைப்பையும் மறந்து சிந்தனையானது வெறுமையாக, இருதயமானது வெறுமையாக தன்னை படைத்த ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது தேவ ஜனங்கள் புரிய வேண்டும், நாம் துதிக்க வேண்டும். ஏன் தெரியுமா நம்ம துதிக்கணும்? தேவ ஜனங்களே, துதிக்கிறதுக்கு காரணம் அவர் பெரியவர். ரெண்டாவது விஷயம், பெரியவரை துதிச்சா கிருபை உண்டாகும். இந்த கிருபை என்ன செய்யும்னா சகலத்தையுமே தாங்கக்கூடிய பலனை தரும். நம்முடைய கால்கள் சறுக்கும் பொழுது நம்மை தாங்குகிறது அவருடைய கிருபை. பவுல் அப்போஸ்தலனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கிருபை உனக்கு போதும்னு சொன்னார். பணம் உனக்கு போதும்னு சொல்லலை, பட்டம் உனக்கு போதும்னு சொல்லலை. ஏன்னா இன்னைக்குள்ள 16 PhD ஹோல்டர்ஸ் படித்த பட்டங்களை அந்த நாட்கள்லேயே பவுல் படிச்சிருந்தாராம். அநேக வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, ஸ்டோயிக் ஃபிலாசபி, இப்படி இன்னைக்கு ஏகப்பட்ட ஃபிலாசபிகளையும் வேத தியாலஜிக்கல் நிறையா நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த நிறைய விஷயங்களையும் பவுல் உள்கொண்டிருந்தார். கமாலியன் பாதத்து கீழிருந்து எல்லா நியாயப்பிரமாணங்களையும் அக்கு வேற ஆணி வேறன்னு படித்து வச்சுருந்தார். பவுலுக்கு டிகிரியில் குறவில்லை, படிப்பில் குறவில்லை, சொல்லப்போனால் பணத்திற்கும் குறவில்லை. எல்லாமே இருந்த பவுலுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கிருபை தான் பயன்பட்டுச்சு. இந்த கிருபையினுடைய விலை இன்றைக்கி நமக்கு தெரியாது. சில நேரம் நம்ம பணம் தான் செய்யும் நினைப்போம், மருத்துவரால் தான் செய்ய முடியும் நினைப்போம், சில அட்வொகேட்ஸால் தான் முடியும் நினைப்போம். ஆனால் அவர்கள் எல்லாரும் நம்மளை கை கழுவும் பொழுது கிருபைன்னு ஒன்று இருக்கிறத உணர்வோம். தேவச்சனங்களே, நம்ம எல்லாமே இழந்த பிறகு ஆண்டர்கிட்ட வருகிறத காட்டிலும் இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேகர் இருக்கிற பொழுதே ஆண்டர் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கிறாரா? அந்த 5 அப்பம் 2 மீன் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அந்த ஆண்டர்கிட்ட கொண்டு வந்தாங்க, பெருக பண்ணிட்டாங்க. ஒன்றுமே இல்லாத நேரமும் அவரால் ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் ஒன்றும் இல்லாத லெவலுக்கு நம்ம ஏன் போகணும்? வெறுங்கையாக போய் ஆண்டர்கிட்ட நிற்காம, ஆண்டவரே எனக்கு இருக்கிறத ஆசீர்வதிங்கன்னு கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டர் நம்மளை அழைக்கிறார். அந்த கிருபை மகா உன்னதமானது. அந்த கிருபை இறங்கிட்டுனா ஆசீர்வாதம் இறங்கிடும். ஏன்னா ஆண்டவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறாராம். நம்ம அதை தான் வாசித்தோம். அதனால் அவருடைய கிருபை என்றும் இருக்கிறதுனால நம்ம துதிக்கணும். ஏன்னா அவர் ஒருவராய் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை செய்ய போகிறாரு. யாருமே செய்யலை, நீங்கள் கவலையோடு இருக்கலாம். யாருமே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணலையே, என்னை கவனிக்கலையே, என்னோடு பேசலையே, நீங்கள் கவலையோடு இருக்கலாம். இன்றைக்கி கூட இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறது அந்த தகப்பன் தான், அந்த ஆண்டவர் தான். உங்களை நேசித்து 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையில் உங்களுக்காக இரத்தத்தை சிந்தி உங்களை நினைத்து, என் பிள்ளை பிறப்பாலே, என் மகன் பிறப்பானே, அவன் பாவத்தை மன்னிக்கணுமே, இந்த உலகத்தில் கடைசி மனுஷன் பிறக்கிற வரைக்கும், அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிற வரைக்கும் என்னுடைய இரத்தம் தேவைப்படுகிறதே என்று சொல்லி சிலுவையில் தன் கைகளை கொடுத்து தன் கால்களை கொடுத்தவர் உங்களை நினைக்கிறதுனால தான் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, துதிங்க, நல்லா துதிங்க. துதிக்கிறதுனால என்ன நடக்கும் நீங்கள் யோசிக்கலாம். அவருடைய பிரசனை இறங்கும், அவருடைய கிருபை இறங்கும். பட்டங்களால் செய்ய முடியாததை, பதவிகளால் செய்ய முடியாததை இந்த கிருபை நமக்காக வழிகளை திறக்கும். கிருபை இறங்குறதுனால ஆண்டுடைய நாமம் நம்ம வாழ்க்கையில் மகிமைப்படும். இந்த காலை வேளையில் ஆண்டு சொல்கிறார், அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தாராம். வானங்களை ஞானமாக உண்டாக்கினார், தண்ணீர்கள் மேலே பூமியை பரப்பினார், பெரிய சுடர்களை உண்டாக்கினார், சூரியனை உண்டாக்கினார், நட்சத்திரங்களை உண்டாக்கினார். எகிப்தின் தலைச்சன்கள் பிள்ளைகளை அவர் தண்ணீரில் அந்த வாதையினால் அழித்தார். எல்லா எகிப்தியர்களுடைய போர் வீரர்களையும் எல்லாரையும் கடலில் மூழ்கடித்தார்.
இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார். சிவந்த சமுத்திரத்துக்கு பாதுகாத்தார். கடலை வெட்டாந்தரையா மாற்றினார். சொல்லிக்கொண்டே போகலாம். தேவ ஜனங்களே, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுக்கு மட்டும் தேவன் அல்ல, இந்த புதிய ஏற்பாட்டுக்கும் தேவனாக இருக்கிறார். உங்களுக்கும் தேவனாக இருக்கிறார். இது கிருபையின் காலம். நீங்கள் காலையில் எழும்பி என்ன செய்யணும்னு காத்து கொண்டு இருக்காமல் சோத்திரம் பண்ணி பாருங்கள். அவர் பெரியவர் என்று சோத்திரம் பண்ணுங்க. அவர் கிருபை உங்கள் மேலே இறங்கும். உங்கள் குடும்பம் வாழும். இதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த கிருபையை வாங்கி கொள்ள கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இன்றைக்கி அநேகர்கிட்ட பணம் தான் இருக்குது, செல்வாக்கு தான் இருக்குது, கிருபை இல்லை. இயேசு பேசும் பொழுது அவர் வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தை வந்தது. இயேசு பேசும் பொழுது பணத்தை அள்ளி தூக்கி வீசினார்கள் யாரும் சொல்லவில்லை. கிருபை உள்ள வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதிகாரம் உள்ள வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் அதே அதிகாரம், இன்றைக்கும் அதே கிருபை உடையவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதனால் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்வார்? எல்லாம் கண்களையும் மூடலாமா? ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. நீர் ஒருத்தர் போதும் அப்பான்னு சொல்லுங்கள். என் வாழ்க்கையை தலைகீழ மாற்றி போட, என்னை உயர்த்த, என்னை வழி நடத்த, எனக்கு பாதை காட்ட, என்னை ஆசீர்வதிக்க, என் குடும்பத்தை பாதுகாக்க, என் ஃபெயிலியரில் இருந்து என்னை சக்ஸஸ் கொண்டு வர, என்னை பிரேக் த்ரூவை கொண்டு வர, விடுதலைகளை கொண்டு வர, சாப கட்டுகளை உடைக்க உம்மால் முடியும் ஆண்டவரே சொல்லும் அடியன் கேட்குறேன்னு சொல்லுங்கள். சாமுவேல் சொன்னது போல பெரிய வனாந்தரமான வாழ்க்கை தான். ஆண்டவருடைய வார்த்தை அந்த நாட்களில் பிரத்யட்சமாக இல்லை. ஆனால் ஆண்டவர் சாமுவேலோடு பேச தொடங்கினார். ஆசாரியர்கள் சீர்கட்டு போயிருந்தார்கள். தேவ மகிமை இல்லாமல் இருந்தது. தேவனுடைய பெட்டி அந்த இடத்துலேருந்து காணாமல் போனது. தூரம் போனது. அந்நிய ஜனங்கள் அந்த பெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். தேவனுடைய மகிமை அந்த அரசாட்சியை விட்டு, அந்த இடத்தை விட்டு போனது. 1 சாமுவேல் 4:22 வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றார்கள். இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் வாழும் பொழுது கர்த்தர் ஒரு மகா தீர்க்கதரிசியை எழுப்பினார், சாமுவேலை எழுப்பினார். ஒருவேளை 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் தலைமுறையாக விடுதலை இல்லாத ஒரு காலத்தை போல உங்கள் குடும்பம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தின் சாமுவேல் நீங்கள் தான், உங்கள் குடும்பத்தின் கிதியோன் நீங்கள் தான். கிதியோன் கேட்டார், தேவன் இருந்தார்னா இப்படி நடக்குமா, இவ்வளோ வேதனை இருக்குமா என்று கேட்டார். அந்த கேள்வி கேட்ட கிதியோனை தான் அந்த கேள்விகளுக்கு பரிகாரமாய் ஆண்டவர் மாற்றினார். ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்கன்னா என் வாழ்க்கை ஏன் ஆண்டவரே இப்படி இருக்கிறது, என் பிள்ளைக்கு ஏன் சுகம் கிடைக்கல, என் குடும்பத்துக்கு ஏன் சுகம் கிடைக்கலன்னு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இனி ஒரு விடுதலையின் நபரை நீ தேடி போய் நீ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. உன்னையே அந்த விடுதலையை உண்டாக்குற நபராக உன் கையில் இருக்கிற கோலை கர்த்தர் அற்புத கோலாய் மாற்றுகிறார் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். மோசே சொல்லுகிறார், மகனே நீ யார்கிட்ட போய் டிசைபிள்ஷிப் எடுக்க போற? உன் கையை நீட்டு, என்னோடு முகமுகாய் பேசின அல்லவா, உன் கையை நீட்டு, நான் செங்கடலை பிளக்கிறேன் என்று சொன்னார். ஆம் தேவ ஜனங்களே, மோசே யார்கிட்டையும் போய் அசிஸ்டண்டாக இருக்கவில்லை. யோசுவாவுக்கு ஒரு தலைவராக ஆண்டவர் நியமித்தார், பிறருக்கு தலைவராக நியமித்தார். இன்னைக்கு நிறைய நேரம் காத்திருந்து, யாருமே உதவி செய்யாமல் காத்திருந்து இருக்கிற உங்களை ஆண்டவர் தலைவனாக மாற்றுகிறார். தலைவராக மாற்றக்கூடிய யாருக்கும் ஒரு நல்ல தலைவர் கிடைக்க மாட்டாங்க. மோசைக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைக்கல, ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல தகப்பனோ தலைவனோ கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமையே தகப்பனாக மாற்றினார். ஒருவேளை நீங்கள் முதல் நபராக இருப்பீங்க, என் வீட்டில் அற்புதம் நடக்கலேன்னு கதறி கொண்டு இருப்பீங்க. எலியாவுக்கு பாருங்கள், ஒரு குரு கிடையாது, ஆனால் எலிசாவுக்கு தன்னை நடத்துகிற ஒரு முதல் ஒரு தகப்பன் இருந்தார், அவர் தான் எலியா. ஆனால் எலியாவுக்கு யாருமே இல்லை, மோசைக்கு யாருமே இல்லை, ஆபிரகாமுக்கு யாருமே இல்லை. அவர்களை வழி நடத்த ஒரு பெரிய நபர்கள் இருந்தார்கள் என்று நம்மளால் பார்க்க முடியல. ஒவ்வொரு நேரமும் ஆலோசனை கேட்கவும் கூடவே இருக்கவும் அவர்களுக்கு நபர் இல்லை. அவர்களை தான் ஆண்டு தலைவர்களாக மாற்றினார். ஒருவேளை நீங்கள் போராட்டத்தில் இருக்கிறீங்கன்னா ஆண்டு சொல்லுகிறார், நீங்கள் தான் பரிகாரமுடைய நபராக மாறுவீங்க. உங்கள் கையில் தான் அந்த பரிகாரம் வரப்போகிறது. ஏன்னா அவர் ஒருவரே உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். மொர்தெகாய்க்கு யாருமே இல்லை. எஸ்தருக்கு ஒரு மொர்தெகாயின் ஆலோசனை கிடைச்சது, ஆனால் மொர்தெகாய்க்கு எந்த தலைவரும் இல்லை, யாரும் நடத்தலை. ஒருவேளை யாரும் நடத்தப்படாமல் நீங்கள் தனிமையில் இருக்கிறீங்களா, ஆண்டு உங்களோடு தான் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கை மாறும், கர்த்தர் அதிசயங்களை செய்வார். நன்றி அப்பா, நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. இந்த நாளில் உங்கள் கரம் கூட இருக்கிறத உங்கள் உணரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா பிரேயர் டைம் குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும்
ஆவிக்குரிய நிகழ்ச்சிகளை நாம் போட்டு கொண்டிருக்கிறோம். தேவ ஜனங்கள் இன்றும் காட்ஸ் பவர் டிவியில் ஆண்டவர் போடுகிற ஏவுதல் கொடுக்கிற ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து மகிழுங்கள். 9 மணி அளவில் உங்களை சந்திக்கலாம். அநேக ஆண்டவர் அறியாத மக்களுக்காக அந்த நிகழ்ச்சிகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பார்த்து மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆமென்.